காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கட்சியுமே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதை விடுத்து இன்னொரு கட்சி தோற்க வேண்டும் என்று அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டால் அது தவறான விஷயம். தவிர டெல்லியில் ஆம் ஆத்மியோட அவங்க கூட்டணி, ஆனால் இங்கே வந்து அங்கு கொண்டு போய் ஜாதி அரசியலை மத அரசியலை செய்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். அதனால் ஹரியானாவில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது. விவசாயிகள் போராட்டங்களை பொறுத்தவரையில் அது நாம் முதலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது தூண்டிவிடப்பட்ட ஒன்று. பொதுமக்களுக்கும் இவர்கள் சொல்கிற விவசாயிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தூண்டிவிடப்பட்ட போராட்டம் என்பது இப்பொழுது நிரூபணமாயிருக்கிறது. அவ்வளவுதான். வெறுப்பு அரசியலை காங்கிரஸ் கையாண்டது. இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொள்ளாதது. அந்த மாநில மக்களுடைய நலனை பார்க்காமல் ஓட்டு வாங்க வேண்டும், அவர்களை எப்படியாவது உணர்ச்சி வயப்பட செய்து தூண்டிவிட்டு அதன் மூலம் வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இருந்தார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள், குறிப்பாக ஹரியானா மாநிலம் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படாயிருக்கு. காலையில் 65 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்க மாதிரி வந்த ஒரு ட்ரெண்டு மாலைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் சந்திக்கிறது. காலையில் அது இனிஷியலில் ஒரு சில தொகுதிகளில் அது மீடியா மூலமாக வந்த விஷயங்கள். அதன் பிறகு தொடர்ந்து காலையிலிருந்தே பாஜக தான் முன்னிலையில் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அங்கே ஹரியானாவில் நடைபெற்ற அற்புதமான ஒரு ஆட்சிக்கான அந்த அத்தாட்சியாகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அதில் 2 விஷயங்கள் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நாம் அங்கே கொடுத்திருக்கிறோம். அது கவர்னன்ஸ் என்கிற அந்த விஷயத்தை அதிக அளவில் திரு மனோகர்லால் கட்டார் அவர்கள் மிக சிறப்பாக செய்தார் என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவிற்கு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு சில செக்ஷன் ஆஃப் மீடியாவிலிருந்து அந்த கவர்னன்ஸ் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன என்றாலும் கூட அந்த கவர்னன்ஸ் மூலமாகத்தான் லஞ்சம் ஊழல் என்பது, ஏனென்றால் ஹரியானா என்பது பாதி டெல்லி. அப்போது அந்த பாதி டெல்லியில் ரியல் எஸ்டேட் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே சமாளித்து ஒரு அருமையான ஒரு ஆட்சியை அவர் கொடுத்திருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் சைனி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் கருத்து கணிப்புகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு நல்ல ஆட்சிக்கு மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி மிக சிறந்த பல்வேறு திட்டங்களை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் சேர்த்துத்தான் அங்கு பாரதிய ஜனதா கட்சி 50 இடங்களை இப்பொழுது முன்னணியில் இருந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கட்சியுமே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதை விடுத்து இன்னொரு கட்சி தோற்க வேண்டும் என்று அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டால் அது தவறான விஷயம். தவிர டெல்லியில் ஆம் ஆத்மியோட அவங்க கூட்டணி, ஆனால் இங்கே வேறு மாதிரி பிரச்சனை. அப்போது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரியான நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இயங்குகிறது. இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான காரணம். அவங்க கட்சிக்குள்ளே இருக்க கோஷ்டி பூசல் பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் வெறுப்பு அரசியல், விளையாட்டிலே அரசியலை புகுத்துவது, அதே போல் ஜாதி அரசியலை செய்வது, மதவாத அரசியலை செய்வது, வளர்ச்சி குறித்து யோசனை செய்யாதது, முன்னேற்றம் குறித்து சிந்திக்காதது, பொருளாதார வளர்ச்சி என்பதை சற்றேனும் கருத்தில் கொள்ளாமல் அந்த மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலம், அந்த மாநிலத்தில் முதலீடுகள் டெல்லியில் இருக்கிறதுனால அந்த மாநிலத்தில் முதலீடுகள் எப்படி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறிய மாநிலம் ஹரியானா, ஆனால் இந்தியாவில் 5 மாநிலங்களில் ஜிஎஸ்டிலையும் சரி முதலீடுகள் அந்நிய முதலீடுகள்லையும் 5 அல்லது 7 இடங்களில் அது இருக்குதுன்னு சொன்னால் காரணம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம். அதை இவர்கள் கணிக்க தவறிவிட்டு அங்கு கொண்டு போய் ஜாதி அரசியலை மத அரசியலை செய்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். அதனால் ஹரியானாவில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது காங்கிரஸ். பாஜக ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்ததன் விளைவாக மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. விஜய் சங்கல்ப் யாத்ரா அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி ஹரியானா மாநிலத்தில் கடுமையான சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த வெற்றி ராகுல் காந்திக்கான வெற்றி, இங்கே காங்கிரஸோடைய அலை வீசுதுங்கிற மாதிரி தான்
கடந்த பல நாட்களாக அங்கே வந்து காங்கிரஸ் பிரச்சாரம் செய்திருக்கிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜி தோத்துருக்கு. இது எப்படி ராகுல் காந்திக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரி? இல்லைங்க, அதான் நான் சொன்னேன், வெறுப்பு அரசியல். அதாவது அதிகாரத்திற்காக யாம் எதை எடுத்தாலும் நாம் வந்து எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பலிக்காது. இந்தியா முன்னேறுகிற ஒரு நாடு, இந்தியா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு, இந்தியா பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிற ஒரு நாடு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜாதி ரீதியான மத ரீதியான அரசியலை முன்னெடுத்தால் மக்கள் புறந்தள்ளுவார்கள். அதைத்தான் ராகுல் காந்தி செய்தார். அங்கே போய் தேவையில்லாமல் ஜாதி குறித்து பேசுவது, அங்கே போய் இடஒதுக்கீடு பற்றி பேசுவது, அங்கே போய் இந்த விவசாயிகளுடைய அவங்களை தூண்டி விடுவது போன்ற பல்வேறு அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசினார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளோதான் விஷயம். இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக விவசாயிகள் போராட்டத்தினால் அதிகமாக ஒரு எதிரான ஒரு விளைவுகள் தான் பாஜகவுக்கு ஏற்படும். ஏன்னா ஹரியானாலையும் அந்த போராட்டம் எதிரொலிச்சதை நாம் பார்த்தோம். இதை எப்படி பாஜக மக்கள் அதை ஏற்கவில்லை என்பதைத்தான் இது தெளிவாக காண்பிக்கிறது. விவசாயிகள் போராட்டங்களை பொறுத்தவரையில் அது நாம் முதலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது தூண்டிவிடப்பட்ட ஒன்று. பொதுமக்களுக்கும் இவர்கள் சொல்கிற விவசாயிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தூண்டிவிடப்பட்ட போராட்டம் என்பது இப்பொழுது நிரூபணமாயிருக்கிறது. அவ்வளோதான். வரக்கூடிய இப்போ அடுத்து இந்த வருட கடைசியிலே நம்ம வந்து மகாராஷ்டிரா தேர்தல் இருக்குது, சத்தீஸ்கர் தேர்தல் இருக்குது, இதற்கு அப்புறமா அடுத்த ஆண்டு டெல்லி ஜார்க்கண்ட் இருக்குது, டெல்லிக்குமே அடுத்தது இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நம்முடைய ஜார்க்கண்ட் ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் மிக சிறந்த ஒரு வெற்றியை நாம் பெறுவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி மிக சிறந்த ஆட்சி. மகாராஷ்டிராவிலையும் நல்லதொரு ஆட்சியை கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக சிறந்தன்னு சொல்கிறத விட டாப் 5 அப்படின்னு சொல்கிறத விட டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் முதலீடுகளிலும் தொழில் முன்னேற்றத்திலும் மகாராஷ்டிரா. அந்த அளவிற்கு முதலீடுகள் இந்தியாவினுடைய கட்டமைப்புகளில் அதிக முதலீடுகளை மகாராஷ்டிரா ஈர்த்து வருகிறது. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் என்பதை நாம் உணர வேண்டும். முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிற்கும் அடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடோ அல்லது குஜராத்திற்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பல ஆயிரம் கோடி வித்தியாசம் இருக்கும். அந்த அளவிற்கு மகாராஷ்டிரா ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலம். அது சாத்தியமானதற்கு காரணம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமாக இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரியான அவங்க என்ன மாதிரியான கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் வந்து பாஜக வெற்றி பெற்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் நிலைமையான அந்த கோஷ்டி பூசல் தான். குறிப்பாக பூபேந்தர் ஹூடாவுக்கும் அந்த குமாரி அவங்களுக்கும் இந்த பிரச்சனையினால தான் வந்து அவங்களால ஓட்டை வந்து கேதரிங் பண்ண முடியாமல். இல்லை, நான் இன்னொரு கட்சியினுடைய கோஷ்டி பூசல்னால இன்னொரு கட்சி ஜெயிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். மேபி அது வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு 100 ஃபேக்டர்ஸில் ஒன்றா இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் நான் சொன்னது தான், வெறுப்பு அரசியலை காங்கிரஸ் கையாண்டது, இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொள்ளாதது, அந்த மாநில மக்களுடைய நலனை பார்க்காமல் ஓட்டு வாங்க வேண்டும், அவர்களை எப்படியாவது உணர்ச்சி வயப்பட செய்து தூண்டிவிட்டு அதன் மூலம் வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி சார், ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வச்சதற்காக தளவாய் சுந்தரம் கட்சி அதிமுக நீக்கப்பட்டிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்த இயக்கம், இந்த நாட்டினுடைய கலாச்சார மேன்மைக்காக உழைத்த இயக்கம், கலாச்சாரத்தை கட்டு காப்பாற்றிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காந்தியடிகள் அவர்களிலிருந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் முதல் அப்துல் கலாம் வரை எத்தனையோ பேர் ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்க நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு பேர் இயக்கம், அது ஒரு சமுதாய இயக்கம். அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜய் சிங் உட்பட எல்லாருமே ஆர்எஸ்எஸில் எல்லாத்துக்கும் போவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே சில பேர் ஆர்எஸ்எஸ் இயக்க நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறார்கள், தவறு ஒன்றும் இல்லை. தவிர ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என்பது வரவேற்கத்தக்கது. திரு தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தவறானது என்னை பொறுத்தவரையில் நான் அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இனி திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த நாள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். நாம் என்று சொன்னால்
நம் நாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த ஜம்மு காஷ்மீரில் 29 இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆர்டிகல் 370 நாம் நீக்கம் செய்து அந்த அந்த 370 ரத்து செய்த பிறகு அங்கு நடைபெறுகிற முதல் தேர்தல். மிக சிறந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பை அங்கே நாம் உருவாக்கி வருகிறோம். மூலதனங்கள் அதிக அளவில் குவிகின்றன. 1947 சுதந்திரம் பெற்ற தினத்திலிருந்து 2019 வரை அந்த ஆர்டிகல் 370 நீக்கப்படும் வரை 14,000 கோடி ரூபாய் தான் தனியார் முதலீடுகள் அங்கே செய்யப்பட்டன. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் 2019 ஆகஸ்ட் முதல் இன்னை வரை கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை செய்வதற்கு தனியார் நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன. அதே போல் 4,250 ஏக்கர் நிலம் தேவை என்று தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக வேண்டுகோள் வந்திருக்கின்றன. அதாவது ஜம்முவில் 3,750 ஏக்கர் நிலம் காஷ்மீரில் வேண்டும் என்று வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அந்த அளவிற்கு ஒரு மிக சிறந்த தொழில் கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாநிலமாக, வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, சுற்றுலாவை மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மாநிலமாக, அமைதியான ஒரு மாநிலமாக, ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாக, எல்லோரையும் கவரும் வண்ணம் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்கிற பேச்சுக்கு மறுபடியும் அந்த அடைமொழியோடு காஷ்மீர் அழைக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதன் அடிப்படையில் இது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஸ்டோன் பெல்ட்டிங் என்று சொல்லப்படுகிற கல்லெறிதல் சம்பவமோ அல்லது அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ எதுவுமே இல்லை எனும் பொழுது, ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல், அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் அனைத்துமே வெற்றி தான். கட்சி ரீதியாக பாஜக ஆட்சி அமைக்காது போயிருக்கலாம், ஆனாலும் இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆர்டிகல் 370 மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையுடையதே வெற்றி பெற்றிருக்கிற தேசிய மாநாட்டு கட்சி. இவர்கள் ஆட்சியில் அமரும்போது என்ன மாதிரியான நாம் இப்போது ஜனநாயகத்தை நம்ம மதிக்கிறோம். நம்ம ஜனநாயக ரீதியாகத்தான் ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஆர்டிகல் 370 நீக்குவதற்கான வாய்ப்புகளே சிறிதும் இல்லை என்று நான் கருதுகிறேன். நன்றி நன்றி நன்றி.